வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். புளியங்கூடல் ஆலயத்தில் பவுன் நகைகளுடன் பணமும் மாயம், விசாரணை கோரி மக்கள் போராட்டம். மயிலத்தமடு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. கொக்குத் தொடுவாய் புதைகுழி அகழ்வு. 47 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. வடக்கு கிழக்கு அரசியல் இனி எங்களுக்கு கீழேயே. எதிர்வு கூறும் விநாயகமூர்த்தி முரளிதரன். யாழில் கிராம நகரங்களில் விசேட அபிவிருத்தி திட்டம். பிரதமர் தினேஷ் உறுதி. வன்முறைகளுக்கு முகங்கொடுக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். புளியங்கூடல் ஆலயத்தில் பவுன் நகைகளும் பணமும் மாயம், விசாரணை கோரி மக்கள் போராட்டம். ஊராவத்துறை புளியங்கூடல் முத்துவிநாயகர் ஆலயத்திலிருந்து 60 பவுனுக்கும் அதிகமான நகைகளும் பணமும் காணாமல் போனமைக்கு உரிய விசாரணையை வலியுறுத்தி அப்பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணி அளவில் புளியங்கூடல் சந்தியிலிருந்து ஆரம்பமான மக்களின் பேரணியானது பிரதான வீதி வழியாக முத்துவிநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தது. பின்னர் ஆலய முகப்பில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பிள்ளையாரின் நகை பணம் திருடியவனை வீதிக்கு கொண்டு வா என்று கூறியவாறு சிதறு தேங்காய் அடித்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போராட்ட மக்கள் ஆலய பெருந்திருவிழாவின் இறுதி நாளன்று நகை பணப்பெட்டகத்தின் திறப்பு தொலைந்து விட்டதாக ஆலய நிர்வாகத் தலைவர் ஒரு சிலருக்கு கூறியுள்ளார். எனினும் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கோ அல்லது உபயக்காரருக்கோ தகவலினை அவர் சொல்லவில்லை. சில நாட்களின் பின்னர் பெட்டகத்தில் இருந்த 60 பவுனுக்கும் மேற்பட்ட நகைகளும் பணமும் காணவில்லை என்பதனை ஆலயத் தலைவர் தெரிவித்தார். பெட்டகத்தின் சாவி தொலைந்திருக்கையிலே பூட்டு உடைக்கப்படாமலும் அதிலிருந்த நகைகளும் பணமும் எவ்வாறு காணாமல் போயிருக்கும் என்று ஊர் மக்கள் கேள்வியினை எழுப்பினார்கள். அத்துடன் ஆலய நிர்வாகத் தலைவர் தனக்கு தெரியாது என்று பொறுப்பின்றி கூறியதும், துறப்பு தொலைந்திருந்ததனை ஒருவருக்கும் சொல்லாதிருந்ததும், பெட்டகத்தினை அனைவரும் முன்னாலும் உடைத்து காட்டாததும் நிர்வாகத்தின் மேல் சந்தேகத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்றனர். எனவே போலீசார் காலத்தை இழுத்தடிக்காமல் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உரியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்தனர். இந்த விடயம் குறித்து ஊர்காவத்துறை பிரதேச செயலர் சதீசன் மஞ்சுளாதேவியுடன் கேட்டபோது, அந்த ஆலயத்தில் நகை பணம் காணாமல் போனமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மயிலத்தமடு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளருக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதி வருகை தந்தபோது கொம்மாந்துறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தடை பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர், சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 பேருக்கு எதிரான வழக்கு நேற்று முன்தினம் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது வழக்குடன் தொடர்புடைய அனைவரும் அன்றுக்கு சமூகம் அளிக்காமையால் அடுத்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தி சேகரிக்கச் சென்ற 2 ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கொக்குத்தொடுவாய் புதைகுழி அகழ்வு. 47 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் நேற்று வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி மேலும் 3 எலும்புக்கூட்டு எச்சங்களும் துப்பாக்கி தோட்டாக்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வானது 3வது கட்ட ஆய்வு 7வது நாளாகவும் நேற்று வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி தொடர்ந்தது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நடந்த இந்த ஆய்வில் நேற்றைய தினம் மேலதிக 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் துப்பாக்கி தோட்டாக்களும் மீட்கப்பட்டன. 3வது கட்ட ஆய்வில் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முன்னதாக 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 40 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள்.
வடக்கு கிழக்கு அரசியல் இனி எங்களுக்கு கீழேயே எதிர்ப்பு கூறும் விநாயகமூர்த்தி முரளிதரன். இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும். தலைவர் பிரபாகரன் மீதும் தமிழ் மீதும் பற்றுடைய அனைவரும் தன்னுடன் இணைய வேண்டும் என்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரான கருணா என்று அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறுகின்றார். அவர் விடுத்த ஊடக அறிக்கையில், தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவரால் இனங்காணப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எய்திய சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமை பொறுப்படுத்தி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் கட்சி அவரிடம் கையளிக்கப்பட்டது. இரண்டாம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி என அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டுள்ளன. உருளைக்கிழங்கு மூடையெல்லாம் கட்டவிழ்ந்து ஓடிவிட்டது என்று கூறுகின்ற நடப்புகளும் உள்ளன. தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டக்ளஸ் நையாண்டியாக கூறுகின்றார். தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான். அதனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதனை ஆணித்தரமாக கூறுகிறேன். 15 வருடங்கள் நான் பொறுமையாக இருந்தேன். எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடந்தது. இன்றும் கூட அவர்கள் பிரிந்து போகவே இருக்கின்றார்கள். அவிழ்த்து விடப்பட்ட மூட்டையை கட்ட வேண்டிய கட்டுப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது. இது கருணா அம்மன் காலம். எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். சிறிய அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் உம்மோடு இணைய வேண்டும் என்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழில் கிராம நகரங்களில் விசேட அபிவிருத்தி திட்டம். பிரதமர் தினேஷ் உறுதி. யாழ்ப்பாண மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உள்ளூராட்சி நிர்வாகத்தில் கிராம மற்றும் நகர அபிவிருத்திக்கான விசேட ஏற்பாடுகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளோம் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்றைய தினம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு வருகை தந்தபோது பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய பிரதமர் வடபகுதி விவசாயிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். விவசாயிகள் அரசு துறையில் உள்ளவர்கள் அல்லர். எனினும் அவர்கள் நாட்டுக்கு செய்யும் பெரும் பங்களிப்பானது விலை மதிக்க முடியாதது என்றும் அவர் கூறினார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வன்முறைகளுக்கு மூங்கொடுக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். வன்முறைகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பதும், வன்முறைகளுக்குள்ளான சிறுவர்களை பராமரித்து அவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்குவதற்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திருமதி சகிலா இசதீன் வலியுறுத்தியுள்ளார். கல்முனை பிராந்தியத்தில் சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் வன்முறைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பு தொடர்பிலும் துறை சார்ந்தவர்களுடனான உயர்மட்ட கலந்துரையாடல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நடைபெற்றது. இதன்போது பணிப்பாளர் மேலும் தெரிவித்தவையாவது, சிறுவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். வன்முறைகளில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதும், வன்முறைகளுக்குள்ளான சிறுவர்களை பராமரித்து அவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்குவதற்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்வர வேண்டும். அது அவர்களின் கடமையுமாகும், பொறுப்புமாகும். அந்த வகையில் சகல நிறுவனங்களும் ஒன்றுபட்டு செயல்படும் போது மாத்திரமே சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்க முடியும். அத்துடன் பாதிக்கப்படுகின்ற சிறுவர்களையும் பராமரித்து அவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என்று அவர் கூறினார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.